வணக்கம். பேங்க் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 9:52. இது என்னென்னா, நேற்றைய கேண்டிலில் 57,661 என்ற நிலையை தொட்டு இருக்க வேண்டும். ஆனால் நேற்று இறங்கிருச்சு. இதனால் என்ன விளைவுகள் பார்த்திங்கன்னா, இந்த டார்கெட்டை எதிர்பார்த்து வாங்கினவங்க ஏமாற்றிட்டாங்க. அதனால் இன்றைக்கி என்ன ஆகலான்னா, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இதை மேலே ரிக் பண்ணி ஆஃப்லோட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கேண்டிலில் வச்சு நேற்றைய க்ளோசிங்கை வச்சு என்னுடைய ஃபார்முலா வச்சு பார்த்தா இன்றைக்கி ட்ரெண்டு இதற்கு இடையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எப்படின்னா, டவுன் ட்ரெண்டும் இருக்கும், அப் ட்ரெண்டும் இருக்கும். அதுக்கான நிலைகளை பார்த்துருவோம். இப்போ 56,806 என்ற நிலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ இதற்கு மேலே வர்த்தகமானால், அதாவது இப்படி இந்த டப்பாவுக்கு மேலே இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா, வர்த்தகம் ஆச்சுன்னா 57,267 என்ற நிலையை அடையக்கூடும். அப் ட்ரெண்டு அடையக்கூடும். இது சப்ளை ஜோனு. இதை தொட்டவுடனே இறங்க வாய்ப்பு. சரி, இந்த டப்பாவுக்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, இறக்கம், ஏற்றம் அடைய வாய்ப்பில்லை. எங்கன்னா 56,343 என்ற நிலையை தொடக்கூடும். இது டிமாண்ட் ஜோனோ. இது தொட்டோம்னா மேலேகளை வாய்ப்பு. சரி, இப்போ இதை தாண்டினால் என்ன செய்வது? 57,267 என்ற நிலையை தாண்டி ஹோல்டு செய்தால் மேலும் அப் ட்ரெண்ட் ஏற்பட வாய்ப்பு. 57,727 என்ற நிலையை தொட வாய்ப்பு. சரி, கீழே 56,343 என்ற நிலையை உடைத்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55,881 என்ற நிலையை தொட வாய்ப்பு. இதுதான் நிலைகள். அதுக்கு தகுந்த உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.